ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுப்ரபாத்தம். துயிலெழுப்புதல். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் யவனவன், அயர்வரு அமரர்களதிபதியவனவன், துயரரு சுடரடி தொழுதெழு என் மனனே. ஸ்ரீரங்கம் அத்தியனோத்சவம். பெரிய திருநாளும் அரையர் கலையும் விண்ணப்பம் செய்வார்கள். இயற்பா சாற்றுமுறை. ஆழ்வார் திருவடி தொழுது நம்பெருமாள் கர்ப்பகிரகத்திற்கு எழுந்தருளிய அன்று இரவு திருவரங்கத்தமுதனார் எழுந்தருளி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3ஆம் பகுதியான இயற்பா பாசுரங்களை சேவித்திடுவர். திருவரங்கத்தமுதனார் சந்நிதியினர் இந்த கைங்கரியத்தில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளாததால் அரையர்கள் இயற்பா பாசுரங்களை சேவிக்கின்றனர். இந்த நிகழ்ச்சி சந்தன மண்டபத்தில் நடைபெறும். ஆயினும் இயற்பா சேவித்ததற்கான பிரம்மரத மரியாதையை அரையர்கள் பெற்றுக்கொள்வதில்லை. இயற்பா தொடக்கம் திருநெடுந்தாண்டகம் தொடக்கத்தன்று நடைபெற்றது போல நடைபெறும். சந்தன மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கும் நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமழிசையாழ்வார் முதலாழ்வார்கள் ஆகியோருடன் பெரியாழ்வார், உடையவர், கூரத்தாழ்வான் ஆகியோரும் எழுந்தருளியிருப்பர். இவர்களுக்கு அருளப்பாடு இல்லாமலேயே பரியட்ட மரியாதைகள் சாதிக்கப்படும். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் முதலான பஞ்ச தனியன்களை சொல்லி ஸ்ரீகோசத்தை பார்த்தே முதல் திருவந்தாதி 10 பாசுரங்களையும் சேவிப்பார்கள். கோஷ்டிக்கு தேங்காய் துருவல் விநியோகமானதும் அமுதனார் சந்தன மண்டபத்தில் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு சமீபமாக கிழக்கு முகமாயிருந்து திருமடல் வரைக்கும் உள்ள இயற்பா பிரபந்தங்கள் எல்லாம் ஸ்ரீகோசத்தை பார்த்தே சேவிப்பார். இது உடையவரிட்ட கட்டளை கிரமத்தில் நடைபெறுகிறது. பெருமாள் அலங்காரம் அமுது செய்து கோஷ்டி விநியோகமான பிறகு திருவாராதனம் ஆரம்பமாகும். எப்பொழுதும் திருவாராதனத்தில் சேவிக்க வேண்டிய திருப்பாவைக்கு பதிலாக இன்று இராமானுஜ நூற்றந்தாதி 106 பாசுரங்கள் சேவிக்கப்படும். பிறகு வேத விண்ணப்பம், அமுதுபடிகள் சமர்ப்பித்தல் ஆகியவை நடைபெறும். அமுதனார் உள்ளே போய் சாற்றுமுறை செய்வார். சாற்றுமுறை கிரமம். இராமானுஜ நூற்றந்தாதி கடைசி பாசுரங்கள் பல்லாண்டு அடியோமோடும் மணவாள மாமுனிகள் சேர்த்த இயல் சாற்று நன்றும் திருவுடையோம் என்று முதல் மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்பது வரையில். சீராரும் யதிராசர், சீராரும் திருப்பதிகள், என் தாதை கூரேசர் என்னும் 3 பாட்டுக்கள் சேவிக்கப்படும். இவ்வளவும் சேவிக்கையில் அர்ச்சகர்கள் நம்பெருமாள் திருவடியில் திருத்துழாய் சமர்ப்பித்து கொண்டு இருப்பர். அமுதனார் இப்படி பெரிய பெருமாளிடம் சாற்றுமுறை செய்த வண்ணமே வெளியே வந்து ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்காக துவாரபாலகர்கள் பக்கத்தில் நின்று கொண்டு சாற்றுமுறை செய்வார். இப்பொழுதும் பெருமாள் திருவடியில் திருத்துழாய் சமர்ப்பிக்கப்படும். உடனே சன்னதி வாசலில் இருக்கும் கோஷ்டிக்கு திருத்துழாய் விநியோகமும் தீர்த்த விநியோகமும் ஆகும். ஒவ்வொரு கோஷ்டியிலும் திருவாய்முழக்கம் என்று சொல்லி அரையருக்கு சாதிக்க வேண்டிய விநியோகமெல்லாம் இன்று திருவரங்கத்தமுதனார் என்று சொல்லி சாதிக்கப்படும். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் யாவரும் ஸ்ரீசடகோப்பம் பெற்றுக்கொண்டு ஸ்தோத்திரபாட கோஷ்டியோடு எழுந்தருளினதும் அமுதனாருக்கு நம்பெருமாள் தம்முடைய மாலையை களைந்து சாதித்து சேவை மரியாதை செய்து வைத்து என் அமுதனை வீட்டில் விட்டு வா என்று மணியக்காரரை ஆக்ஞாபிப்பார். பின்பு ஆரியப்படால் வாசலில் அமுதனார் கேடயமேறி பிரம்மரத வைபவத்துடன் திருமாளிகைக்கு எழுந்தருளுவார். தற்போது இந்த வைபவம் நடைபெறுவதில்லை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9508436698 என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடை ஆவியே என்னும் நின் திருவெயிற்றால் இடந்து நீ கொண்டா நிலமகள் கேள்வனே என்னும் அந்நுறு வேகம் தகுவினி கொண்டா ஆய் மகளன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிகிறேன் முடிவு வாழ்தனக்கு